எவரும் எனக்கு அபயம் அளிக்க முடியாது, எவரிடமிருந்தும் நான் என்ன செய்ய முடியாது, எந்த உதவியும் பெற்றுவிட முடியாது அல்லாஹ்வுடைய உதவியை தாண்டி. அப்படியானால் அப்படி யாரெல்லாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு அல்லாஹ் வானவர்களை கொண்டு உதவி செய்வானே, வானவர்களை கொண்டு அபயம் அளிப்பானே. அப்படியான நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்பால் நான் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறேனே அந்த தொழுகை யோசித்து பார்க்கிறேன். அப்படி காபாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் நிற்க வைத்து வாங்க சொல்ல அழைக்கின்ற பொழுது எல்லா சகாபாக்கள், மூத்த சகாபாக்கள், எல்லா சகாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை அழைப்பாரா அல்லது இவரை அழைப்பாரா அல்லது அவரை அழைப்பாரா? உமர் ரலியல்லாஹு அவர்கள், அவர்கள் தன் பெருவர்களை ஊனி நின்று தூக்குகிறார்கள் காலை. எதற்காக வேண்டி? தன்னுடைய தலை அடையாளம் தெரிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை அழைக்க மாட்டார்களா? எதற்கு? பாங்கு சொல்வதற்கு. முதலாக கஅபாவிலே பாங்கு சொல்வதற்கு. எப்படிப்பட்ட உமர், எப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள், அவருடைய நாவில் இருந்து அல்லாஹ் பேசுகிறார், அவருடைய நாவில் இருந்து அல்லாஹ் பேசுகிறார் என்று சாகித்து பேசப்பட்ட உமர். அப்படியான உமர் ரலியல்லாஹு அவர்களே ஆசைப்பட்ட தருணம். அந்த சூழலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் இப்னு ரபாஹா ரலியல்லாஹு அவர்களை அழைத்தார்களே, அந்த தருணத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். கண்ணியமும் தன்மானமும் எப்படிப்பட்டது என்பதற்கு ஆகச்சிறந்த உதாரணம். பிலால் ரலியல்லாஹு அவர்களை அழைக்கின்ற பொழுது, வந்து பாங்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அவரே அதை ஒப்புக்கொள்ளவில்லை, அவரே அது நம்ப மறுத்தார்கள். என்ன கேட்டார்கள்? யார ரசூலல்லாஹ், இத்துணை மக்கள், கடைசி உரைக்கு முன்னால் நடக்கிற சம்பவம் அது. இத்துணை மக்கள், கிட்டத்தட்ட 1,24,000 சஹாபாக்கள், இனி ஒரு ரிவாயத்திலே 1,44,000 சஹாபாக்கள், அத்தனை மக்களும் குழுமி இருக்கின்ற அந்த பகுதியிலே பிலால் ரலியல்லாஹு அவர்களை அழைக்கின்ற பொழுது, யா ரசூலல்லாஹ், இத்தனை மக்களுக்கு முன்னால் என்னை கேவலப்படுத்துகிறீர்களா? எப்படி கேள்வி? யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். இத்தனை மக்களுக்கு முன்னால் என்னை கண்ணியம் குறைவாக ஆக்கப் போகிறீர்களா யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேள்வி எழுப்பினார்கள் பிலால் ரலியல்லாஹு. காரணம் என்ன? அப்படியான நிலை ஏற்படும் என்று அவர் கனவிலும் நினைக்கவில்லை. அப்படியான அந்தஸ்து தனக்கு கிடைக்கும் என்று நீண்ட கால்களையுடைய கருத்ததிலும் கருத்ததுமான நிறத்தை உடைய அந்த தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவந்தது. அது மாதிரியான சிவப்பை சகாபாக்கள் எந்த கட்டத்திலும் பார்த்தது. அப்படியான முகம் சிவந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் யாரையாவது கண்ணிய குறைவாகவோ, யாரையுடைய தன்மானத்திற்கு இலக்காகவோ, யாரையாவது கேவலப்படுத்தியோ பரியாசப்படுத்தியோ பேசி நீங்கள் பார்த்ததுண்டா? அப்படியான சம்பவத்தை நீங்கள் பார்த்ததுண்டா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து கேட்கிற சூழல். அவருடைய முகப்பாவனையும் கேட்கவில்லை. அவருடைய முகபாவனை அப்படி மாறுகின்ற பொழுது அந்த முகத்தை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள். பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முக சிவப்பு அப்படி பார்க்கிற பொழுது எந்த பேச்சும் இல்லை. கட 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 என்று நடந்து விட்டார். அப்படியே கட கட என்று நடந்து போய் அந்த இடத்தில் நின்று அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற வாசகம், உயிரோட்டமான வாசகம். இன்றைக்கு நாம் எல்லா விஷயத்திலும் சரி சகோதரர், அல்லாஹ்வை நினைத்து ஒரு செயலை செய்கின்ற பொழுது அதில் உயிரோட்டம் வேண்டும். அந்த உயிரோட்டம் இல்லை என்று சொன்னால் அதில் என்ன இல்லை? எந்த பலனும் இல்லை, எந்த நன்மையும் இல்லை. கடனுக்கென்று செய்வதற்கு வேறு, கடமைக்கென்று செய்வது வேறு, அல்லாஹ்விடத்தில் வெற்றி கிடைக்கும் என்று செய்வது வேறு. இந்த மூன்றுக்கும் வித்தியாசம் உண்டு. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்மானத்திற்கும் கண்ணியத்திற்கும், தன்மானத்திற்கும் அவமானத்திற்கும் வித்தியாசத்தை உணர்த்த வைத்தார் என்று சொன்னார். இது முதலாவது படிப்பினை சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களை பார்த்து சொன்ன முதல் வாசகம், மக்களே, நீங்கள் யாரையும் கண்ணிய குறைவாகவோ அவர் உயிரையோ அவருடைய மானத்தையோ தவறாக கருத வேண்டாம். அப்படி நீங்கள் கருதினால் எல்லாவற்றிற்கும் தந்தை மகனை பரிகாசம் செய்ய வேண்டாம், மகன் தந்தையை பரிகாசம் செய்ய வேண்டாம். தந்தையின் குற்றத்திற்காக மகன் தண்டனை வாங்க மாட்டார், மகனுடைய குற்றத்திற்காக தந்தை செய்ய மாட்டார், தண்டனை பெற மாட்டார். ஒவ்வொருவருடைய நஃப்ஸும் அன்னஃப்ஸின் ஷைஆ வல் அம்ரு பிஇذن இல்லா. அல்லாஹ் தஆலா சொல்கிறானே,